வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இல்லை டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,900 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே வந்து செல்லிங் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே சமயத்தில் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே. ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,089 தாண்டி போக வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அதை போல் நம்ம சொன்ன மாதிரி இந்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில் வந்து அப்சைட் மூவ் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலையும் அதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது ஆல் டைம் ஹை செட்டப்பு. ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த தொட்டுட்டு மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப்சைட்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் 5 மினிட்ஸே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸ் செட்டப்பில் போயிடுச்சு மார்க்கெட். இப்போ நம்ம இந்த 55,000 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருந்தோம். இந்த 55,500 ரவுண்ட் ஃபிகரில் தான் போட்டிருந்தோம். இது ஒரு கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் செட்டப் கிடையாது. நம்ம ரவுண்ட் ஃபிகர்னு விளக்கமே சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் ஓப்பனே ஒரு கேப் அப்பில் கொடுத்து மார்க்கெட் வந்து புல்லிஸில் போயிடுச்சு. நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஃப்ளாட்டாவோ இல்லை டவுனில் ஓப்பன் ஆனால் தான் மார்க்கெட்லேருந்து அடுத்த ரியாக்ட் ஆகும். ஒரு கேப் அப் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்லேருந்து அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம தான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே நம்ம கொடுத்த 3மே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன். 3லுமே இடையில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்ம செல்லிங் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஓப்பனை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாகவே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தோம். அதாவது 23,800 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்து சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வேலைக்கிழமை இந்த கேண்டில் வந்து பிரேக் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லி செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இந்த ரேஞ்சு தான். அதாவது 24,800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் செட்டப்பில் தான் டே கேண்ட் செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,189 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,345. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மாட்டம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,295. அடுத்து 24,394 தேர்டு. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,099 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,009 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா டேயோட லோ தான் 23,903. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த செட்டப்பில். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்த ரேலி இருக்க வாய்ப்பு. ஒரு வேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாவோ இல்லை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த டே லோ வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே லோ பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் அடுத்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்தா நாளைய மார்க்கெட்டும் ஓப்பனை பொறுத்தா இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ், அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், செல்லிங்னாலும் பெரிய செல்லிங் வந்துடுது. டே லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். திருப்பி இங்கே சப்போர்ட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் சின்னதாக ஒரு செல்லிங் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம் ஆல் டைம் ஹை. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பனே அதுக்கு மேலே கொடுத்து மார்க்கெட் வந்து புல்லிஸ் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 57,000 முன்னாடி சொல்லியிருப்போம். இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது தொட்டால் தான் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது 57,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் தான் செல்லிங் வரத்துக்கு வாய்ப்பு. இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்காக இந்த ரீட்டர்ஸ் பண்ணி மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். இப்போ நாளைக்கு என்ன வாய்ப்பு 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா தெரியும், ஓரளவுக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போனோம். இன்றைக்கி போன ஹை தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 55,461. அதுக்கடுத்து பார்த்தா ரவுண்ட் ஃபிகர் தான் 56,000 56,500 போட்டிருக்கோம். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா
55,094 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டேயோட லோ செகண்ட் சப்போர்ட் 54,674. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா நேற்றோட லோ ஹை 54,400. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பு அதுக்கு இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இல்லை மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை போல் நிஃப்டினே இருக்குது, பேங்க் நிஃப்டியில் அதே செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு கேப் அப் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட்டு நம்ம சொல்கிறது எதுவுமே வரசிய வாய்ப்பு இல்லை. கேப் அப் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம நேற்றோட சொல்லியிருந்தோம். கேப் அப் இல்லாத பட்சத்தில் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். இல்லை கேப் டவுன் இருந்தாலும் மேலே அந்த ஹையை தொட்டுட்டு திருப்பி இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாலும் இல்லை டவுனில் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு செல்லிங் இருக்கும். இதே ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப் அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லி செட்டப்பில் தான் மார்க்கெட் வந்து டே கேண்டில் செட்டப்பில் இருக்குது. நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம், தப்பாக போட்டேன். இதுக்கு மேலே ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு வந்து ஓப்பனே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கொடுத்து மார்க்கெட் வந்து அப் சைடு இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் படி புல்லிஸாக இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் செல்லிங் இருக்க மாதிரி இருக்குது. இதில் எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 79,635 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80,032, அடுத்தது 80,511. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,049 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 78,776 அப்படிங்கிறது இந்த டேவோட லோ, அது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 78,595 அப்படிங்கிற அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. சரி ஓகே, இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது ஒரு கேப் அப்பாக இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் அப் இல்லை, மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி போய் ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். அந்த கேப் ஃபில்லிங் வரைக்குமே மார்க்கெட் வந்து கீழே தொட்டால் அப் சைடு தான் போகும். மார்க்கெட் வந்து செல்லிங் இருந்தாலும் இந்த ஏரியா வரைக்கும், அதாவது தேர்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து தொட்டால் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா தான். இந்த இடத்தையும் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான செட்டப் தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயுமே அதே சேலில் தான் இருக்குது. ஆனால் கேப் அப் இல்லாத, கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த சொன்ன செட்டிங் எல்லாம் மாறி போயிடும். ஒரு கேப் அப் இருந்தால் அடுத்தது வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. அது ஓப்பனாக பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருவேளை இந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டில் கேப் ஃபில்லிங் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது பார்க்குறதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.